கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது விடுதலை நாயகன். யோவான் 8:36 வாசிக்கிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்த காலத்திலே கதரேனியா நாட்டில் வந்தபோது அசுத்த ஆவியுள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் சங்கிலியால் கட்டப்பட்டதும் தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. தன்னை காப்பாற்றிக் கொள்வான். இரவும் பகலும் கல்லறையிலே படுத்திருப்பான். இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி வெகு சிறப்பாக கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லக்கூடிய ஒரு சத்தியமானது, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மைதான். ஆனால் வேதத்திலே இந்த செய்தி சொல்லப்படவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கு வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதற்காக பிறந்தார் என்று நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கிறது. பிறப்பு என்று சொல்லும்போது அந்த பிறப்பின் முடிவிலே இறப்பு. நீங்கள் நானும் பிறக்கக்கூடிய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பு. அவர் எதற்கு பிறந்தார் என்றால் மரிப்பதற்காக பிறந்தார். அவர் மரிப்பது நிமித்தமாகவே நமக்கு இரட்சிப்பு உண்டு. அவர் மரித்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவர் பரலோகத்திற்கு உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவடைய பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய நீங்கள் நானும் இதை மறந்துவிட்டால் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி முதல் வரிகளே ஆயத்தமாக இருந்தார்கள். ஆண்டவர் அந்த மரியாதை எடுத்து பயன்படுத்தினார். இந்த நாளிலே அவர் பிறந்த காரியம் முடிந்து, மரித்த காரியம் முடிந்து, உயிர்த்தெழுந்த நாட்கள் முடிந்து, வருகைக்காக நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதல் வருகையே நம்பி அதை கொண்டாடி இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஏமாந்து போகக்கூடாது. இதனாலே படித்த ஒரு சத்தியமானது, இயேசு கிறிஸ்து உன் பெயர் என்ன என்று சொல்லி அந்த லேகியிடம் கேட்டபொழுது, நான் அநேகரைக்கிறபடியால் உங்கள் பெயர் லேகியோன் என்றான். அசுத்த ஆவிகள் அவனை அலைகடித்தது. இயேசு கிறிஸ்து தன்னை பிடித்திருந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு போகும்படி கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு பண்டிகைக்குள்ளே சென்று 2000 பண்டிகளை கடலில் பாய்ந்து அழிக்க செய்தது. அந்த மனிதனும் புத்தி தெரிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து அநேக அசுத்தாவிகள் பிடித்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்ததை தெரிவிக்கிறது. இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இந்த லேகியனை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் விடுதலை பெற்றோமா என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெற்றீர்களால். ஆனால் இந்த லேகியோனுடைய வாழ்க்கை விடுதலை பெற்றவனாக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை விடுதலை கொடுத்தார். அவன் புத்தி தெளிந்தான் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பண்டிகை கொண்டாட்டத்திலே நீங்கள் நானும் இருக்கிறோம். நம்முடைய புத்தி தெளிந்து, ஆண்டவரே நான் எதற்காக இருக்கிறேன், எதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கிறார் என்று பார்க்கும்போது நீங்கள் நாளும் பரலோகத்திலே வாழ வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பண்டிகை கொண்டாட்டம் என்று சொல்லி அநேகர் பலவிதமான செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கேரல்ஸ் என்று சொல்லிக்கொண்டு பார்க்கும்போது நீங்கள் கேரல்ஸ் போகிற பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்துவ இல்லத்துக்கே நாம் செல்கிறோம், போதக இல்லத்துக்கே செல்கிறோம். அங்கே சென்று அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு வருகிறோம். ஒருவேளை நீங்கள் நானும் ஏழைகளுக்கு, தெருக்களில் மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்ல வேண்டும் அல்லவா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த லேகியோனுடைய வாழ்க்கையிலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தவங்க ஒரு மனுஷன் அங்கே வாசிக்கிறோம். பெதஸ்தா என்னும் குலத்தருகே அவன் தூதனால் தண்ணீர் கலக்கப்படும், யாராவது உதவி செய்வார் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தான். அவனை சந்தித்து சுஸ்தமாக விடுவதாக என்று அவர் கேட்டார். உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். அந்த மனுஷன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவனை பார்த்து ஒரு காரியம் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இதனாலே பண்டிகை கொண்டாடக்கூடிய நீங்கள் நானும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, அல்லது மேலும் மேலும் தவறு செய்கிறோமா? பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு தவறு செய்கிறோமா? இன்றைக்கு பாருங்கள், பெரிய பெரிய ஹோட்டலும் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி மது வைத்து கொண்டாடுகிறார்கள். இதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பண்டிகை தோறும் நீங்கள் நானும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செலவுகள் பார்க்கும்போது பாவத்தை ஒழிக்க இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கு பெதஸ்தா குலத்திரையை காத்திருந்த மகனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பாவம், உலகிலே வந்த பாவம் மனிதரை ரட்சிக்க மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பலியானார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்காக பரலோகத்திலே அவர் பரிந்து பேசிக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வருகிறார். எனவே அவருடைய வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த வருகையின் செய்தியை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் நானும் பண்டிகைகளே நீங்கள் விழுந்து ஆழ்ந்து இருக்காதபடி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரே, அந்த வருகையின் செய்தியை மற்றவருக்கு சொல்லுவோம். அந்த வருகையை நாம் துரிதப்படுத்துவோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் வாழ்க்கையிலே கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.